ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன் சார். நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன் சார். நான் 3 நாளா நாமக்கல்ல உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். விஜய் அண்ணனை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக மட்டும்தான் தாவேக்காக வேலை செய்ய போனேன். என்னங்க எனக்கு நடந்துச்சு? நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன் உங்க முன்னாடி. நாமக்கல் திரு CS திலீப் கழக நிர்வாகி. மிஸ்டர் திலீப் அவர்கள் பேசின ஆடியோவை நான் கண்டிப்பா வெளியிடுவேன். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஸ்கேம்ல ஈடுபடுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சார் பண்ணுவாங்க? மேபி இன்னும் 1 or 2 டேஸ்ல எனக்கு தாவேகா தலைமையில இருந்து பதில் வரல அப்படின்னா நான் வந்து அதை வெளியிட்டுருவேன் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் தாவேகால இருக்கிறது எனக்கு பர்சனலா வந்து அச்சுறுத்துது. இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா தாவேகால என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு நாங்க முன்னுரிமை தரோம், பெண்களுக்கு வந்து நாங்க தாய்மாம சீர் தரோம். ஏங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணா என்ன ரோட்ல நிக்க வைக்கிறீங்க? நீங்க என்னங்க சீர் தர போறீங்க தாய்மாம சீர்? நாமக்கல் திரு CS திலீப் கழக நிர்வாகி. தாவேக்காவினரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் தாவேக்கா தொகுதி வேட்பாளர் திலக் சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த அன்யா என்ற தனியார் தேர்தல் ஆலோசனை நிறுவனத்திடம் 1,25,00,000 ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் செய்ததாக கூறப்படுகிறது. அந்த நிறுவனத்திடமிருந்து ஆய்வு அறிக்கையை பெற்றுக்கொண்ட பிறகு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணத்தை செலுத்தாமல் திலக் தரப்பிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட நிறுவனத்தின் சார்பில் கவிதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பணிக்கான தொகையை கேட்டால் தாவேக்கா வேட்பாளர் திலக்கிடமிருந்து தொடர்ந்து கொலை மிரட்டல்கள் வருவதாக தெரிவித்தார். திமுகவினரால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறும் தாவேக்காவினரால் தான் உண்மையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். இதுதான் சார் அவர் கொடுத்த பதில். அவருக்கு இந்த நாமக்கல் பிரச்சனையை நாங்க மொத்தமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அவர் எங்களை சீட் பண்ணிட்டாரு, எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் அணுகுனதே தாவேக்கால ராஜ்மோகன் அண்ணனுக்கு, அடுத்தது ஆதவார்ஜுன அண்ணனுக்கு, திரும்ப அருண்குமார் ஐஆர்எஸ் சாருக்கு நான் அணுகுனேன். ஆனா யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. போன இடம்லாம் இங்க போனோம், அங்க போ, அங்க போனோம், அங்க போ. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஷர்மிளாக்கு, டிவிகே ஷர்மிளாக்கும் இதுதான் நடந்துச்சு, ரஞ்சனா நாச்சியாருக்கும் இதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி இப்ப அந்த அஜிதா எங்கள் அந்த பொண்ணுக்கும் இதே தான் நடந்துச்சு. சோ இதே தான் கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு முன்னுரிமை தரேன்னு சொன்னவங்க எங்க கொடுக்குறாங்க? காதை கொடுத்து கேட்க கூட அவங்க கிட்ட நேரம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு சொல்றேன் சார். நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன் சார். நான் 3 நாளா நாமக்கல்ல உயிருக்கு பயந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். காவல்துறை என்னங்க பண்றாங்க? ஆட்சி பண்ணவங்க என்னங்க, எல்லாரும் என்ன சொல்றாங்க, டிஎம்கே ஆட்சி பண்ணாங்க, அதிமுக ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஆட்சி பண்ணவங்களுக்கு எங்கெங்க இருக்கு அதிகாரம்? டிவிகே எங்க இருந்து வந்துச்சு அவ்வளவு பவர்? ஒரு பொண்ணை, கர்ப்பிணி பொண்ணை மிரட்டுற அளவுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு பவர்? நான் உயிருக்கு பயந்து நாமக்கல்ல இருந்து வெளியில வந்திருக்கேங்க. ஒரு சப்போர்ட் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க? நான் கிட்டத்தட்ட 20 மீடியாவுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற எல்லாரோட மீடியா சேனல்ல நாமக்கல்ல இருக்கவங்களுக்கு நான் கால் பண்ணேன். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஒருத்தவங்க கூட வரல. ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா இங்க யாருமே வரமாட்டாங்க. புதிய மாற்றம் வேணும். எனக்கு விஜய் அண்ணனை பர்சனலா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக மட்டும்தான் தாவேக்காக வேலை செய்ய போனேன். என்னங்க எனக்கு நடந்துச்சு? நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன் உங்க முன்னாடி. இதுக்கு எனக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். நாங்க கேட்கறது, நாங்க வேலை செஞ்சதுக்கான எங்களுக்கு தொகை வேணும். என் பசங்க எல்லாருமே என்ன நம்பி வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. 20 பசங்க வேலை செஞ்சிருக்காங்க. இந்த 6 மாசமா ஃபீல்ட்ல எடுத்த டேட்டா சர்வே, இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணுங்க. அவர் கொடுத்த ப்ரோ நோட் வரைக்கும் வச்சிருக்கோங்க சார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் ஃபீல்ட் சர்வே எடுத்து கொடுத்துருக்கோம் சார். மொத்தம் 109 பஞ்சாயத்து இருக்கு சார். ஸோ இதில் அதுக்கான மொத்த ரிப்போர்ட்ஸும் இருக்கு. நான் ஓரளவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 109 பஞ்சாயத்துல அவர் என்கிட்ட கேட்டது, நிர்வாகிகள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, பணம் வாங்கியிருக்காங்க சார். இந்த ஆடியோவை நான் வெளியிடுவேன் சார். மிஸ்டர் திலீப் அவர்கள் பேசின ஆடியோவை நான் கண்டிப்பா வெளியிடுவேன். அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நீ என்ன ஆடியோ வெளியிட்டாலும் எனக்கு பிரஸ் வந்து நெகட்டிவ் பப்ளிக் எனக்கு என்னை பத்தி பேசுவாங்க, எனக்கு பப்ளிசிட்டி இல்லாம ஆகும்போது உன்னால முடிஞ்சதை பண்ணுமாங்கிறாரு. அவருக்காக சாங் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதையுமே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டியிருந்தேன். சார் களத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த 109 பஞ்சாயத்துல இருக்க பிரச்சனைகளை நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அதுல எந்தெந்த நிர்வாகி ஒர்க் பண்ணல, அதுல எந்தெந்த நிர்வாகி ஒர்க் பண்ணாங்க அவங்க வெளியில தெரிய வரல. அதுல ஒரு சில நிர்வாகி இருக்காங்க சார், தாவேக்காலே நல்லவங்க இருக்காங்க. இங்க நான் தாவேக்கா மொத்தவங்களையும்
தாவேக்காலையும் நல்லவங்க இருக்காங்க. 52 நாள் நான் ஸ்டாப்பா முட்டை பால் ஒரு சில மக்களுக்கு சப்ளை கொடுத்துருக்காங்க. சொந்த கை காசுல கொடுத்தவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நான் அந்த டேட்டாஸ் எல்லாம் அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் சார். அவருக்கு தெரியாது சார். அவர் வந்து பிளண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, நீ வெளியில போனா வெளியில போய் சொன்னா நான் உன்னை டிஎம்கேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், எனக்கு ப்ரமோஷன் தான் சொல்றாரு சார். ஏன் சார் டிஎம்கேல தளபதிக்கே வந்து விஜய் பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு சார். ஸோ பிடிக்குங்கிறதுக்கும் நான் ஒரு கட்சியில வந்து எனக்கு ஒரு கட்சியோட கொள்கை பிடிக்குங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த புரிதல் கூட இல்லை சார் அவங்களுக்கு. அங்க அவரை பத்தி தெரியாம அவருடைய நிர்வாகிகள்லாம் கூட நிக்கிறாங்க. அவர் என்ன விதமா வந்து அவங்கள வந்து பேசுறாரு இதெல்லாம் தெரிஞ்சு இப்போ சமீபத்துல இந்த விஷயம் நாங்க அவருக்கு சொல்லிட்டோம் சார். இந்த மாதிரி உங்களோட மாவட்ட செயலாளர் மிஸ்டர் சதீஷ் அவர்கள் நிர்வாகிகளை வந்து தவறா ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஸோ அந்த விஷயத்த சொல்லும் போது அவர் என்னன்னா, இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நெகட்டிவா ஆயிரும், தாவேகாக நெகட்டிவ் ஆயிருமே தான் யோசிச்சாங்களே தவிர ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை பேசுறாங்கிறத கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இங்க இல்லை சார். ஸோ எங்களுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஓவரால் நாமக்கல்ல வின்னிங்க்கு தேவையான மொத்த ரெக்கார்ட்ஸும் அவர் கையில நான் சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வேலை செஞ்சிருக்கேன். வேலை செஞ்சதுக்கான எங்களுக்கு கூலி வேணும். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஸ்கேம்ல ஈடுபடுறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சார் பண்ணுவாங்க சார்? எனக்கு அவர் வந்து அஷ்யூர் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 crore 25 lakhs. அதுல 25 lakhs வந்து பிஃபோர் எலெக்ஷனும் 1 crore ஆஃப்டர் எலெக்ஷனும் தான் பேசியிருக்காரு சார். எல்லாமே சைன் பண்ணியிருக்கோம் சார். சார் எங்களை கூப்பிடுறதே நான் அவருக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு தான் கூப்பிடுறாரு. ஆஸ் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நான் எலெக்ஷன்ல வந்து என்னால வந்து உங்களுக்கு அமௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார். நான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எனக்கு ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே நான் வச்சிருக்கேன். நான் பேசுனதுமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த மாதிரி நான் இன்வாய்ஸ் தான் ரேஸ் பண்ணணும், அது எல்லாமே பண்ணிக்கலாமா? அவங்களுக்கும் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ அது பேரில் நம்ம பண்ணிக்கலாமா? எல்லாமே லீகலாகவே பண்ணிக்கலாம்னு சொன்னதை நம்பி தான் சார் இங்கே இருக்க நான் நாமக்கல் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இந்த சூழ்நிலையிலேயே நான் நாமக்கல் ட்ராவல் பண்ணி அவருக்கு தேவையான எல்லா டேட்டாஸும் கொடுக்குறேன். இப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு சில டேட்டாஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த டேட்டாஸ் வந்து ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் அவங்களுக்கு சாதகமா திரும்பிடும். அந்த ஒரு ரீசனுக்காக என்ன வெளியில போக சொல்றாரு சார். நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்கிருக்கீங்க சார்? இது வரைக்கும் 1 ரூபாய் கூட வாங்கல சார். கிட்டத்தட்ட என் கையில இருந்து என் கம்பெனி அமௌண்ட் 20 lakhs வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். பசங்களை இன்வெஸ்டிங் சேலரி கொடுத்துருக்கோம் சார். ஒர்க் பண்ண ஃபீல்டில் ஒர்க் பண்ண பசங்களுக்கு சேலரி கொடுத்துருக்கோம். ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை சார். குறைஞ்சது 4 to 5 லட்ச ரூபா இல்லாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் சிங்கர் வச்சு கம்போஸ் பண்ண முடியாது. அது வரைக்கும் நான் பண்ணி வச்சிருக்கேன் சார். அவருக்கு எல்லாமே கொடுக்கவும் செஞ்சுட்டோம் சார். இது 10ஆம் தேதி தானே சார் நாங்கள் நாமக்கல் ரீச் ஆகிறோம். 10ஆம் தேதி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நைட்டு பேமெண்ட் தரேன்னு சொல்கிறாரு. நைட்டு தரேன்னு சொன்னவரை நைட்டு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராரு. இப்போ எங்களை வேலையே செய்ய வேண்டாம்னு நினைக்கிறவரு நிர்வாகிகளோட சந்திக்க வைக்க தேவை கிடையாது. எங்கள் பசங்களை வச்சு வீடியோஸ் எடுக்க தேவை கிடையாது. நாங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் மசூதி போனார் சார். 10ஆம் தேதி நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. மசூதி போனார். அங்கே அவர் என்ன பேசணும், தொப்பி போட்டு பேசணுமா வேண்டாமாங்கிற வரைக்கும் நாங்கள் தான் எடுத்திருக்கோம். அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது தொப்பி போடாமல் பேசுறாரு. எங்கள் டீம் போயிட்டு இல்லை சார் நீங்கள் தொப்பி போட்டு பேசுங்க, மக்களுக்கு வந்து அவங்கள ஒருவராக நீங்கள் தெரியணும் சொல்கிறாங்க. ஸோ இஸ்லாமிய மக்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்தா இவங்க ஓட்டு விழுங்குறது வரைக்கும் நாங்கள் டேட்டாஸ் கொடுத்தா அவர் உள்ள அனுப்புகிறோம் சார். இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு எங்கள் வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கிட்டு நீ வெளியில் போன்னு சொன்னால் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம் சார்? அவருக்காக குறிப்பிட்டு சொல்ல முடியாது சார். நாங்கள் இந்த எலெக்ஷனுக்காக ஒரு 6 மாசமா வேலை பார்த்துருக்கோம் சார். அந்த 6 மாசமா வேலை பார்த்ததுக்கான சர்வே தான் சார். நான் கிட்டத்தட்ட 3 நாளா நாமக்கல்ல போராடி பார்த்தேன் சார். ஆனால் எனக்கு வந்து பதிலே வரல. அதுக்கப்புறம் நான் சென்னை வந்தேன். சென்னை வந்து இங்கே இருக்கிற ஒரு சில பீப்புளை நான் அணுகுனேன். ஸோ என்னன்னா இப்போ எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால யாருமே சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லை. அதனால இதை நான் ப்ரெஸ் மூலியமா தாவேகா தலைமைக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் சார். அவ்வளோதான் சார். ஆமாம் சார். சார் இப்போ ஆக்சுவலி என்னன்னா எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கு. அடுத்தது நாங்கள் எலெக்ஷன் கமிஷனும் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் அணுகிறோம் சார். ஸோ அஃபிஷியலாக கேஸ் ஃபைல் பண்ணி அவருக்கு அகேன்ஸ்டாக இருக்க எல்லா எவிடன்ஸையுமே வந்து நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். அது போக அவர் என்கிட்ட பேசின ஒரு சில ஆடியோஸ் அதை வந்து மேபி இன்னும் 1 or 2 days எனக்கு தாவேகா தலைமையிலேருந்து பதில் வரல அப்படின்னா நான் வந்து அதை வெளியிட்டுருவேன் சார்.
அவர் அண்ணன் வந்து கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை சார். நான் சொல்றேன் அண்ணன் இந்த மாதிரி நான் கன்சீவா இருக்கேன், என்னை வர வச்சு வேலை வாங்கிட்டு என்னை வந்து இந்த மாதிரி வெளியில அனுப்பிட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்கு, திலீப் என்கிட்ட பேசுன வீடியோ வித் ஆடியோ. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன், திலீப் பிரதர் இங்க வாங்க, நீங்க என்ன சீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, என்கிட்ட நீங்க பேசின ஆடியோ இருக்குன்னு சொன்னேன். உடனே அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா ஏஐன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொன்னேன் பிரதர் என்கிட்ட நீங்க சிசிடிவில தான், எங்க வீட்டு சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருக்கு, நீங்க பேசுறது ரெக்கார்ட்ல இருக்கு, நான் பேசுறது ரெக்கார்ட்ல இருக்கு, இதை எப்படி பிரதர் மறுப்பீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாருன்னா த்ரெட்னிங்கே ஸ்டார்ட் பண்றாரு. சார் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போனேன் சார். நான் வந்து நாமக்கல் டவுன் ஸ்டேஷன்ல எஸ்ஐ சரவணவேல் பெருமாள் சார் போய் பார்த்து என் கம்ப்ளைண்ட் எல்லாம் சொன்னேன். அவரோட ரியாக்ஷன் இவ்வளவுதான் சார் இருந்துச்சு, அவ்வளவுதான் சார் பண்ணாரு. அவரு கம்ப்ளைண்ட் வாங்கவே மாட்டேன்டார் சார். எலெக்ஷன் கமிஷன் போனேன் சார், ஆரோ பார்க்க போனேன் சார், என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, நான் ஏன் சார் பயப்படணும்? நான் ஆரோ பார்க்க போனேன் சார், என் கம்ப்ளைண்ட் எடுக்கல சார். நீங்க தலைமையில் எலெக்ஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சார். ஸோ ஆஃப்டர் ப்ரெஸ் மீட் வந்து எனக்கு தலைமையில பதில் வரல அப்படின்னா நான் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போனேன் சார். இதுக்கப்புறம் எனக்கு ஆப்ஷன் இல்லை, போனது போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் தாவேக்கால இருக்கிறது எனக்கு பர்சனலாக வந்து அச்சுறுத்துது. நான் இனிமேல் நாமக்கலுக்குள்ள போகணும், என் கார் நாமக்கலுக்குள்ள என்டர் ஆகுதுதான் எனக்கு பயத்தை கொடுக்குது சார். ஸோ என்ன மாதிரி அவங்க ரூல் பண்றாங்கிறது எனக்கு தெரியல. ஆட்சிக்கு வரல, ஒரு எம்எல்ஏவா ஆகல, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றவங்களை பார்த்து பயம் கொடுக்காத சார். மொத்தம் பேசுறது 1.25, நாங்க அந்த 1.25 கேட்கல, நான் வேலை செய்யறது நீங்க தரேன்னு சொன்ன 25 கொடுங்கன்னு தான் கேட்போம். சார் என்ன நம்பிக்கையில சார் நான் எஸ்பி ஆபீஸ் போறது, நீங்களே சொல்லுங்க சார். அது உண்மைனா என்னை வந்து ஓப்பனா அவங்களோட நிர்வாகிகள் ஒரு சில அட்வொகேட்ஸ், நான் எங்க பேர் மென்ஷன் பண்ண விரும்பல, ஓப்பனா என்ன மிரட்டுறாங்க சார். அவங்க என்ன நினைச்சிட்டு மிரட்டுறாங்கன்னா நம்ம திலீப் வந்து நல்லவர் நினைச்சிட்டு மிரட்டுறாங்க. அவருக்கு அகேன்ஸ்டா திலீப் பேசின ஆடியோ இருக்கு, அதை வெளியிட்டா அப்ப என்ன பண்ணுவாங்கிறத நான் பார்க்க விரும்புறேன் சார். இன்னொன்னு நான் கொடுத்த ஸ்ட்ராட்டஜில நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். எந்த ஆடியோ வேணும் சார் சொல்லுங்க. தேர்தல் ஆணையமும் காவல்துறை வந்து தாவேக்காவுக்கு சாதகமா இருக்கு. என்ன சார்? தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் தாவேக்காவுக்கு சாதகமா இருக்கு. ஆமா சார். நாமக்கல்ல மட்டும் சொல்றேன் சார், மற்ற இடத்துல எனக்கு தெரியாது சார். தெரியாததை நான் பேச விரும்பல. நாமக்கல்ல எனக்கு பர்சனலா என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தான் இங்க நான் சொல்ல விரும்புறேன். ஸோ எல்லாரையும் நான் வந்து மொத்தமா குற்றச்சாட்டு பண்றது என்னோட வேலை கிடையாது. எனக்கு என்ன நடந்துச்சு, நான் என்ன கோத்ரூ பண்ணங்கிறத மட்டும் தான் சார் இங்க நான் பேச வந்திருக்கேன் சார். நான் வேலை செஞ்சது என் பசங்களுக்கான சம்பளம் வேணும்ல சார். சார் நான் என்ன கேட்குறேன், ஒரு கம்பெனியில் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறாங்க சார், அவங்க என்ன சார் எதிர்பார்த்து வருவாங்க? நம்ம ஓனர்ஸ் நம்மளுக்கான சேலரி கொடுப்பாங்கன்னு தானே சார் வருவாங்க. அந்த சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில நிற்க வச்சிருக்காருல்ல சார். எனக்கு அதுக்கான கிளியரன்ஸ் தலைமையிலேருந்து பேசி கொடுக்கணும் சார். 25 lakhs அவர் பேசுனது கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் சார். ஆமாம், அவர் பேசுனதை தான் நாங்கள் கேட்குறோம். ஆஃப்டர் எலெக்ஷனு ஆஃப்டர் வின்னிங்லாம் நான் கேட்கல சார். எனக்கு பேசுனது எங்களோட 6 மாதம் டேட்டாவை வாங்கிட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் ஃபீல்டில். அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், மக்களை வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்க வைங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு. நீங்க பாத்தீங்கன்னா 11th அப்புறம் தான் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, அவரோட ப்ரொஃபைல்ஸ்ல அவர் சார்ந்தப்பட்ட வீடியோஸ்ல செக் பண்ணி பாருங்க. நாங்க உட்கார்ந்து அவருக்கு சொல்றோம், அங்க ஒரு டிச்சு ப்ராப்ளம் இருக்கு சார், அதுல ஒரு குழந்தை இறந்துருச்சு நாமக்கல்ல. அந்த பிரச்சனையை வந்து மக்களை விட்டு உங்களை கேள்வி கேட்க வைங்க, அது கேட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களுக்கு நீங்க யாருக்கு தெரிய வருவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார். ஸோ நாங்கள் வேணாம்னு நினைக்கிறவங்க என்னோட வேலையை யூஸ் பண்ணக்கூடாது. எங்ககிட்ட டேட்டாஸும் வாங்கிப்பாங்க, பணமும் கொடுக்க மாட்டாங்க. பணம் கேட்க போனால் போலீஸ் வச்சு விரட்டுவாங்க. அவர் நிர்வாகி நேரடியாக நான் த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, என் ஊரில் நீ இருந்து என்ன பண்ணுவேன்னு நான் பார்க்குறேன்னாரு சார். 3 நாள் நாங்கள் போகிற வர எல்லா இடத்துலையுமே
எங்களுக்கு பின்னாடி வந்து தாவேக்காவினர் பின்தொடர்ந்தாங்க. இதை நான் காவல்துறையில சொல்லியிருக்கேன் சார். ஆமா சார். ஆமா சார். சார் என்கிட்ட அஃபிஷியல் லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல சார். ஸோ அதை வச்சு நான் ஹைகோர்ட்ல முறையிட்டுருவேன் சார். எனக்கு நியாயமான பதில் கிடைக்கல அப்படின்னா ஹைகோர்ட் சார். இன்னைக்கு வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப பெருசு சார். காமன் பப்ளிக்கும் தேவையான சட்டத்திட்டங்கள் இருக்கு சார். நான் ஹைகோர்ட்டை முறையிட்டு அங்கேருந்து எனக்கு நியாயம் கிடைக்கும் சார். நான் நம்புறேன். சார் ஃபர்ஸ்ட் இங்க இருக்க மீடியா எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். அவர் யார் என்னங்கிறத நீங்களே விசாரிச்சிங்கன்னா யாரோட தூண்டுதல் அவர் பண்றாருங்கிறது உங்களுக்கு தெரியும் சார். நான் பர்சனலாக எதுவும் சொல்ல விரும்பல சார். சார் நான் ஃபர்ஸ்ட் அவரை 28ஆம் தேதி அப்ரோச் பண்ணேன் சார். அவர் திரும்ப 8ஆம் தேதி அப்ரோச் பண்ணி நீங்க வந்துருங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னார் சார். சார் பண்ணியிருக்கோம் சார். நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். ஜென்யூனா ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். சார் நான் குறிப்பிட்டு இந்த கட்சி அந்த கட்சிலாம் சொல்ல சார். எல்லாருமே நான் ஜென்யூனா தான் சார் பார்த்துருக்கேன். நான் பார்த்த இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களையுமே நான் பார்த்த வரைக்கும் அன்ஜென்யூன் நான் சொல்லவே மாட்டேன். எல்லாருமே ஜென்யூனா நடந்துக்கிட்டாங்க. சொன்னதை செஞ்சாங்க. நாங்களும் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தாவைக்கால தான் சார் நடந்திருக்கு. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா தாவைக்கால என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தரோம், பெண்களுக்கு வந்து நாங்கள் தாய்மாம சீர் தரோம். ஒரு கர்ப்பிணி பெண்ணா என்ன ரோட்ல நிக்க வைக்கிறீங்க? நீங்க என்னங்க சீர் தர போறீங்க? தாய்மாம சீர் நீங்க என்னங்க மக்களுக்கு செய்ய போறீங்க? அத்த கட்சியை வந்து நேரடியா தாக்குறாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. உங்க கட்சியில எங்கங்க பாதுகாப்பு இருக்கு? இது வந்து தலைமைக்கு தெரிய வரணும்னு சொல்லி தான் நான் மீடியாவுக்கு வந்திருக்கேன் சார். மற்றபடி எந்த நோக்கமும் கிடையாது சார். நான் எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுறேன் சார். அது கிரவுண்ட் ரோட்ல இறங்கி போராடினாலும் இறங்க ரெடியா இருக்கேன். இல்ல நம்ம எனக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே நியாயம் கிடைச்சிருந்தாலும் அங்க வரைக்கும் இல்ல நான் சுப்ரீம் கோர்ட் தான் போகணும்னா அங்கேயும் போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் சார். இல்ல சார் நம்ம அது டீடைல் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது சார். இந்த ப்ராப்ளம் வரலன்னா இவரையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறது கிடையாது. நம்ம அது சொல்றது எங்களுக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் கிடையாது சார். அடுத்த கட்டமா நான் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்றேன் சார். எலெக்ஷன் கமிஷன் அணுகுறோம். மேபி அவரை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்க சைட்ல இருக்க லீகல் டீம்ஸ். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்க மேல் பார்ப்போம். அது நடக்காத பட்சத்தில் ஹைகோர்ட்ல முறையிடுறோம் சார். நன்றி சார்.